ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வளர்ச்சியை பின்தாங்க வைக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் தாய்களா, நம்ம தான் சாமிகளா. அதுக்கு எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தெல்லாம் வரல. அதுக்கு நீங்க செய்கிற குறைபாடு, நீங்க பண்ற தப்பு தவறுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணத்துக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, அவன் பிறந்துக்கிட்ட நேரம், அவன் விதிப்பலன். அப்படி எல்லாரும் பிறந்தது மாதிரி தான் அந்த பிள்ளையும் பிறந்துச்சு. அவளோட சேர்ந்து வாக்கப்பட்டு போனவளாம் நல்லா இல்லை, இவன் மத்திர வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். இப்படி நேரத்து மேலேயும் இது மேலேயும் பழிய போட்டுட்டு நம்ம எடுத்த தவறு என்னன்னு நம்ம சிந்திக்காம நம்ம வாட்டுக்கு அதை கடந்து போய்கிட்டு இருப்போம். எங்க இருந்து வர அது கிரகமும் கிடையாது, நேரப்புலனும் கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி என்ன, சனி பகவான் பிடிச்சிக்கிட்டான், சனி ஆட்டுதுன்னு சொல்றது மாதிரி, ராகு கேது காலம் வந்துருச்சு, இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு நமக்கு ஒரு கழுதியும் கிடையாது. நான் அதான் சொல்லிட்டு, நீ சரியா இருக்கும்போது அவனுக்கு ஓன்ட்ட என்ன வேலை? நீ சரியில்லைங்கிறதுனால தான் அவன் உங்ககிட்ட வரான். ஓ, இங்க ஒரு இருப்பிடம் நமக்கு கிடைச்சிருக்கிறான். நீ சரியா இருக்கும்போது அவனுக்கு இருப்பிடமே கிடையாது, எவனுக்கும் கிடையாது. அங்கே அவங்க டோரை கிளீனாக பூட்டி வச்சுருக்காங்கப்பா, நமக்கு வேலை இல்லை, வேற இடத்த பார்ப்போம்ட்டு போயிடுவாங்க. அப்போ நாம தான் சரியாக இருக்கும். அப்போ நம்ம சரியில்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி கிரக புலத்திலேயோ அது யோகத்திலேயோ அதுலேயோ இதுலேயோ எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் உருவாக்கிக்கிறது நாம தான். நல்ல விஷயத்தை உருவாக்கிக்கிறதும் நம்ம தான். நமக்கு தீய செயல்களை உருவாக்குறதும் நாம தான். உடலை கெடுத்து நோய்வாட்டில் கொண்டுட்டு போகிறதும் நாம தான். நம்ம நல்ல மனிதங்கிற பேரை மண்ணலி போட்டு கீழ்த்தரமாக போகிறதும் நாம தான். யாரோ ஒருத்த மாத்திரம் செய்யறது கிடையாது. எந்த கிரகம் எடுத்தாலும் எடுத்துக்கோ, எந்த கிரகமே உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிற கிரகமெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி? ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நாம என்ன அவங்களுக்கு நிகரான ஆட்களா? அவனுக்கு எதிரியா நிகரா இருந்து நீயா நானும் போட்டி ஏதாவது பண்றதா இருந்தா அவன் நம்மளை கஷ்டப்படுத்த நினைப்பான் இல்லையா? அம்மா அவனுக்கு நிகர அவன் கால் இது எப்படி சொல்றது, அவன் நடந்து போற அந்த தூசி பறக்கும் போற அதுக்கு கூட நம்ம ஆக மாட்டோம். நம்மளை எதுக்கு அவங்க கஷ்டப்படுத்த போறாங்க? நாமளாம் வச்சுக்கிறோம், கஷ்டப்படுத்துறாங்க. இன்னும் சொல்கிறேன் தாய்கா, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் மிகைப்படுத்தி ஏதாவது சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி இந்த மடை எனக்கு கவலையே கிடையாது. இருக்கிற உண்மையை தான் நான் பேச முடியும். இப்போ மற்ற சாமி பக்தி மார்க்கத்தில் போகிறீங்க, அதில் போகிறீங்க, இதில் போகிறீங்கன்னா கூட நீங்கள் சொன்னது மாதிரி கிரக பழகம் உங்களை சீண்டி பார்த்துரும். எங்கனையாவது ஒரு இடத்துல நீ ஒரு இதில் சிக்கலில் மாட்டிக்கிறோம், அதை வச்சு உன்னை சீண்டி பார்த்துரும். ஆனால் சிவசித்தாந்தத்தில் சித்தர்கள் வழிபாட்டை நீ பயணம் பண்ணுறன்னா எந்த கிரகமும் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்காது. அது தெரியுமா? திரும்பி கூட பார்க்காது. ஏன்? விஷச்சந்து ஊறி போற கூட அந்த ஜீவன் கூட உன்னைய பார்த்தா அப்படி பார்த்துட்டு கவனிக்காத வரைக்கும் தான் உன் மேல சீருமே தவிர, கவனிச்சிருச்சுன்னா அப்படியே தலையை சுருக்கி அது ஒதுங்கி போக தான் பார்க்குமே தவிர உன் மேல பாயாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது கிரக பலன்லாம் நம்மகிட்ட எப்படி வரும்? அந்த கிரக பலன்கள்லாம் உருவாக்கி அவங்களை செயலாக்கம் பண்றது யாரு? நம்ம தலைமை. எப்படி? நம்ம தலைமைனா எது? சிவலோகம். சொர்க்கமா சொல்ல போனா கைலாயகம்னு வச்சிருவோமே, எதுக்கு நீ சிவலோகம்னு சொல்லணும்? தலைமையே அதுதான், எல்லாத்துக்கும் தலைமையே அதுதான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. அதை தாண்டி எல்லாம் யாரும் எந்த இதுக்குள்ளேயும் போக முடியாது. அதை சொன்னல, அங்கிருந்து தான் எல்லா பிரிவினையுமே. புரியுதா? அப்போ நாம நேரடியா இருக்கிற ஆட்கள், நம்ம நேரடியா இருக்கிற ஆட்கள். நம்ம பயப்படுறோம், நம்ம சங்கடப்படுறோம், வேதனைப்படுறோம், நினைச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம அவங்க பிள்ளைகளா இல்லைன்னு அர்த்தம். எப்படி? அவங்களோட குழந்தையா நாம இல்லை, அதனால நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இல்லைதான்? அந்த இடத்த போய் நாம அவங்களை குழந்தையா மாறிட்டா முடிஞ்சு போச்சு. நல்லது கெட்டது அவன் பார்த்துட்டு போறான், நமக்கு வேலையே இல்லைங்க. நமக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை.
போடா நீ பெத்த நீ வளர்த்து விட்ட இந்த காலடியிலே கிடக்குற நீ எப்படி வேணாலும் ஒன்று நீ வாழ விடு, இல்லைன்னா நீயே உன் சங்கில் மிதித்து கொண்டுரு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். இது தெரியாமல் போட்டு நீங்கள் புலம்புறதும், நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டேங்கன்னு நான் அந்த பரதேசி வருத்தப்படுறதும், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 7 வருஷமாக மாற்றி மாற்றிங்க இதுதான் நடந்துக்கிட்டு. அதனால் தயவு செய்து சொல்லிட்டேன், இந்த வருஷம் தமிழ் வருஷ பொறுப்பு முதல் நாளில் இருந்து சொல்லிட்டேன். பௌர்ணமி இன்னைக்கு தான் நமக்கு முதல் நாள் பௌர்ணமி தான். சித்திரை 1 முதல் நாளுங்கன்னு சொல்கிறோம். நமக்கு வருஷப்பிறப்பில் நமக்கு முதல் நாள் இதுதான். இதிலிருந்து நம்ம இன்னைக்கு கொடுத்ததுலேருந்து இந்த இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கரெக்டான சிந்தனைக்கு வாங்க. செயல்பாட்டில் சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனிதனாக பிறந்தால் தவறுகள் நிச்சயமாக நடக்கும். தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த தவறை பண்ணுற முயற்சி பண்ணால் தான் பாவமே. சாமி இந்த தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு, இப்படி ஒருத்தரை திட்டிவிட்டேன், இப்படி பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லு. அதுக்கான வழிமுறை, அதுக்கான சாந்தத்தை நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம். இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் சொல்லிக்கலாம். முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க. உங்கள்கிட்ட மதிப்பினங்கள் கம்மியாக இருக்குது தான் இப்போ சர்ச்சுக்கு போக வேண்டியது வந்துச்சு, மசூதிக்கு போக வேண்டியது வந்துச்சு இல்லையா? நமக்கு அங்கே வேலை இல்லை, ஆனால் அங்கெல்லாம் போய் வர வேண்டியது இருக்குது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அந்த மதிப்பெண்ணங்கள் எப்படி இருக்குது நமக்கு. மதிப்பெண்ணங்கள் ஒருத்தர் மேலே பெருகினா தானே அது விபரீதமாக நம்ம வச்சுருந்தா தானே அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தையோ அவங்க சொல்லக்கூடிய எண்ணத்தையோ நாம் சரியாக வச்சுருப்போம். இல்லைன்னா அதை உதாசனப்படுத்திடுவோம். இப்போ நம்ம எல்லாம் உதாசனத்தானே படிச்சுட்டு இருக்கிறோம். அதை இனிமேல் தவிர்த்துருங்க. புரிஞ்சதா? தவிர்த்துட்டு நல்ல எண்ணத்தோட செயல்பாட்டோட சொன்னதை நம்பி பயணம் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட மேன்மையானவங்க இந்த தேசத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஆதிசக்தியும் சிவனும் நம்மளோட ஐக்கியப்படுத்த கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு மிஞ்சினவங்க யார் இருக்கா? எவனுமே கிடையாது. அவ்வளோ பலமும் நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் ஏன் நீங்கள் அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறது தான் பெரிய ஒரு தர்ம சங்கடம்னு சொல்கிறத விட கொடூரமான விஷயம்னு சொல்ல வேண்டியது. அதனால் இதிலேருந்து உங்களுடைய இதுகளை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்க முடியலைன்னா சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை சாமின்னு கேட்டு தெரிஞ்சு பயணம் பண்ணுங்க. தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி நிறையா இருக்குது. அதை நம்ம வாழ முடியும். அந்த வாழ்க்கையில் நம்ம பயணம் பண்ண முடியும். நம்மளால் முடியும்னு தெரிஞ்சு நம்ம அதை கோட்டை விட்டுட்டு நம்மளாம் சுற்றிட்டு தேடுறோம். எவ்வளோ நாளைக்கு பிள்ளைய உனக்கு பிடிச்சி சாப்பாடு ஓட்டு நான் பிசைஞ்சு வச்சு ஊட்டி விட முடியும்? இப்போ அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம்.